அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்மார்ட் டிசைடர் எப்படி ஒர்க் ஆயிருக்கு என்னங்கிறத பார்க்கலாம். இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கோங்க. அதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம இது கொடுத்துருக்கோம். கூடிய விரைவில் அனைவருக்கும் கொடுக்கறதுக்கான பிளானிங் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு நான் ஸ்ட்ரைக் எதுன்னு நான் சொல்லலைங்க, ஷோ பண்ணுறேன். வேல்யூஸ் எதுவுமே நான் ஷோ பண்ணல. பாருங்கள், இந்த இடத்துல ட்ரிகர் பண்ணியிருக்காங்களா? இந்த கேண்டில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா? பை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இங்கே எகைன் செல் ஜோன் வந்தது, அங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. ஆனால் நமக்கு தேவை மினிமம் என்ன கிடைக்குதோ அது கிடைச்சாலே போதுமானது தான். ஓகேங்களா? எகைன் பாருங்கள், செல் ட்ரிகர்டா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்களா? அதுக்கப்புறம் ஃபால். அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? யாரை பை பண்ணணும்? இங்கே இருக்கிறவரை நீங்கள் பை பண்ணணும். இவரை இங்கே செல் ஆகிறாரு, இங்கே ஆல்ரெடி பையில் இருக்காரு, பையிலேருந்து இங்கே செல் ஆகிறாப்புல. அப்போ இதை அடிக்காத வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இவர் பை இதில் இருக்கிறது உண்டு. ஸ்டாப் லாஸ் இனி இதுக்கு மேலே போனால் தான் பை இவர் ஃபர்தர் பைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைனா இங்கே ஸ்டாப் லாஸ் இங்கே ட்ரிகர் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் இதை எடுக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். புட் சைடு. ஓகேங்களா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? புட் சைடில் இங்கே ஸ்டாப் லாஸ் இந்த டைம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் இவர் சிக்னல் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் இங்கே சிக்னல் கொடுக்குறாரு. என்ட்ரி பை இது கன்ஃபர்மேஷன். இங்கே அது என்ட்ரிக்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி இங்கே தான் எடுக்குது. அது இவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தாக்குள்ள நம்ம இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த கேண்டிலுடைய லோ தான், இது கீழே க்ளோஸ் வச்சு தான் ஸ்டாப் லாஸ். இப்போ இவ்வளோ ஸ்டாப் லாஸ்லாம் கொடுத்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அதற்கேற்றாற்போல் வர்த்தகம் பண்ணுங்க. இதை 1 மினிட்ல போய் பார்த்தும் வர்த்தகம் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. ஓகேங்களா? சரி, இப்போ 1 மினிட்னாக்குல இவர் செல்லு இருக்காருன்றதுக்காக 1 மினிட்ல ஏதாவது பைட் இருக்கிறாயிருந்தா அதில் போய் நீங்கள் என்ட்ரி எடுங்க. சரி, இன்னைக்கு நான் கொஞ்சம் வேற ஒரு நிறைய பேர் பொசிஷனை பற்றியும் கேட்டிருக்கீங்க. பொசிஷனுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். பொசிஷனு டே கேண்டில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய ஸ்மார்ட் இதில் ஹை வச்சுக்கோங்க, லோ வைக்காதீங்க, ஹை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹை வச்சுக்கிட்டு நான் நிஃப்டியே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுதான் மார்க்கெட். ஏன் நம்ம இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருங்க? கன்சால்டேஷன் மார்க்கெட் செல்லில் இருக்கு, கன்சால்டேஷன் இருக்கு. பையே ட்ரிகராகலன்னு சொல்லியிருந்தோம். எப்போ பை ட்ரிகர் ஆயிருக்குன்றதை ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. ட்ரிகர் ஆனது இப்போ கன்ஃபார்ம் பண்ணது. ஏன்னா பொசிஷனலுக்கு எல்லாமே என்ன பண்ணணுங்க? ஆப்ஷனுக்கு மட்டும் தான் இந்த க்ளோசிங் பேஸ்டு க்ளோசிங். இது பொசிஷனுக்கு எல்லாமே லோ ஹை மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஆப்ஷனுக்கே நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இருந்தாலும் அது கொஞ்சம் ஷார்ட்டாக இதாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம அந்த இது ரூலை வச்சோம். இதுதான் இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இனி இந்த ப்ரைஸ்க்கு நம்ம ஸ்டாப் லாஸ் இதை கூட இந்த ப்ரைஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சா வெளியே போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்காத வரைக்குமே என்னங்க மார்க்கெட் இங்கே எடுத்துட்டு பை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போவும் பையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இது பொசிஷனல். ஓகேங்களா? சரி, நம்ம இது பார்க்குறோம். எனி ஸ்டாக்ஸ், எந்த ஸ்டாக்ஸ் நான் காமனாக ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் டச் பண்ணுறேன். ஓகேங்களா? காமனாக ஒரு ஸ்டாக். ஓகேங்களா? பாருங்க, இதில் என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இதுல இருந்து மேல இருந்து வந்தது கன்சல்டேஷன் பைட் இருக்கிறாயிருக்கு. கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் பண்ணியிருக்கு. இங்கே பை எடுத்து மறுபடியும் ப்ராஃபிட் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. அதை விடுங்க. இங்கே வாங்க, இங்கே பாருங்க, ஏதாவது கன்சல்டேஷன் இங்கே மட்டும் இப்போ என்ன இருக்கு? செல்லு ட்ரிகர் பண்ணிருக்கு. இனி இந்த கேண்டிலுக்கு ஐ லோ மார்க் பண்ணி இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு தான் என்ட்ரி. இதில் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் என்ன பண்ணியிருக்கு பாருங்க. செல் ட்ரிகர் ஆயிருக்கு, செல் இன்வாலிட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் பை. இனி இதுக்கு இந்த பிரைஸ் கீழே வந்தால் மட்டும் தான் இனி செல். சிம்பிள். பொசிஷனலுக்கு டே கேண்டில் பாருங்க. மஸ்ட் எனி ஸ்டாக்ஸ் நீங்க நோக்கரி எந்த ஸ்டாக்ல வேணாலும் நீங்க போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டார்கெட் ஏதோ இது பண்ணி வச்சிருக்கேன், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ டிவி ஸ்லாப் எந்த ஸ்டாக் எது வேணாலும் நீங்க போயிட்டு அனலைஸ் பண்ணி அந்த ரூல் என்னவோ பாருங்க. இதுக்கு மேல க்ளோஸை வைக்கல, கீழே க்ளோஸ் வச்சு ஹெவியா ஃபால் ஆயிடுச்சு. சைமன்ஸ் எந்த ஸ்டாக்னாலும் நம்ம பொசிஷனலுக்கு டே கேண்டில் பாருங்க. இது டே கேண்டில் பை இங்கே ட்ரிகர்டு, இது கன்ஃபார்ம்டு. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா தான் இது கீழே க்ளோஸ் வச்சா தான் ஸ்டாப் லாஸ். இது கீழே இது வரைக்கும் வரல. எகைன் இங்கே ஒரு பை கொடுத்துருக்காரு. இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, பை எடுத்துகிட்டு போய் டார்கெட் ஃபினிஷ் பண்ணுது. அதுக்கு நம்மளுடைய மந்த்லி கால்குலேஷன் இதெல்லாம் இருக்கும். அதுதான் டார்கெட்ஸ். இதில் இருக்கிறது கிடையாதுங்க. நம்ம இது படித்தவங்க இருக்கு. ஓகேங்களா? சரி, இதை விட்டுட்டு கமாடிட்டி வருவோம். கமாடிட்டி க்ரூட் ஆயில் தான் எல்லாரும் கேட்போம். இங்கே பாருங்க, இங்கேருந்தே பார்த்துட்டு வாங்க. இங்கேருந்து பைட் இருக்கிறாயிருக்கு, ஹை மார்க். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, பை எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு டார்கெட் ஃபினிஷ்டு. இங்கே பாருங்கள், ஹை லோ மார்க்
செல் ட்ரிகர் கன்ஃபர்மேஷன் அங்கேருந்து செல் ஆகி கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ எனி யூஎஸ் ஆயில் கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் பண்ணணும்னா யூஎஸ் ஆயில் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். அதுக்கப்புறம் தான் இது கோல்டு இங்கே இருக்கும்போதே நம்ம வீடியோ போட்டிருப்பேன், பை சொல்லி போட்டிருப்பேன், பையில் இருக்குங்க அப்படின்ட்டு. பாருங்க, செல்லு கொடுத்தும் ஸ்டாப் இது ட்ரிகரே பண்ணல, இது கன்ஃபர்மேஷனும் பண்ணல. அடுத்தது சில்வர் பொசிஷனல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக மார்க் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். பாருங்கள், நேச்சுரல் கேஸு பொசிஷனலில் இங்கே ஆல்ரெடி ஒரு பை கொடுத்துருக்காப்புல, இதை இது வரைக்கும் அவங்க இங்கே கொடுத்ததை வேலிடே பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த கேண்டில் வந்து இந்த பையை ட்ரிகர் பண்ணிடுச்சு, இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணி இந்த பையை ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஆனால் இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சா? இது எத்தனாவது பையன்னு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 3வது பையாக இருக்கலாம். அப்போ இது ஸ்டாப் லாஸ் செட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்? செல் பாருங்க, இந்த கேண்டில் கீழே செல் ஆயிருக்கு, இது கீழே இன்னும் க்ளோஸாக வைக்கல. அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் பை. இந்த ப்ரைஸ்க்கு கீழே, இந்த லோக்கு கீழே என்னைக்கு ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அதுக்கப்புறம் பாருங்க ஹெவி செல் ஆகும். அது வரைக்கும் செல்லே ஆகாதுங்க இது. ஓகேங்களா? காப்பரில் பாருங்க, பை ஐ மார்க், இது ட்ரிகர்ட் எகைன் பை ஐ மார்க், அதுக்கு இன்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. இது பிட்காயின் பயன்படுத்துறவங்க பாருங்க, செல் கொடுத்துருக்கு, செல் இன்வேலிட் தான் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் செல் ட்ரிகர் ஆகல. ஒன்று பை கொடுத்தா பைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி ட்ரிகர் ஆகிற வரைக்கும். இன்வேலிட் ஆகிடுச்சின்னு நான் போய் எடுக்கிற என்ட்ரி ஒரு 50% ட்ரேடு ப்ராஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற டார்கெட்டில் 50%. ஓகேங்களா? செல்லு கொடுத்து என்னைக்கு செல்லு ட்ரிகர் ஆகிருக்கு, இதுதான் செல்லு ட்ரிகர் பண்ணியிருக்கு கரெக்டாக. அதுக்கப்புறம் பாருங்க, அடிச்சு செல்லு எவ்வியாக அடிச்சிருக்காங்க, மறுபடியும் செல் எடுத்து செல்லு தான் வந்துட்டு இருக்கு. பிட்காயின் கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட் 6000 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போது இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் பொறுமையாக அனலைஸ் பண்ணி அழகாக உங்களாலே ட்ரேட் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.